இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஆடிக்கினே இருப்போம் அப்படின்ற டீம் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆடியே இன்னைக்கான எபிசோட ஓடிட்டானுங்க. 5 பாட்டை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா வச்சு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டான்ஸ் ஆடியே எபிசோட முடிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் எபிசோட்ல 1/2 ஹவர் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஆக்குபை பண்ணிட்டாங்க. அழுது ஆக்குபை பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க 1/2 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமும் அரோராவும் டான்ஸ் ஆடி காலி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பார்வதியோட அந்த லௌகிக வாழ்க்கைகள் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கான எபிசோட முடிச்சிட்டாங்க. எனிவேஸ் இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ஓவராலா இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. பிக் பாஸ் சீசன் 9 கிரியேட்டிவ் டீம் இருக்காங்கல்ல, சத்தியமா சரியான சொதப்பல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து அந்த டாஸ்க்கை ஒழுங்கா நடத்த முடியாம அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி இந்த பாட்டு டாஸ்க்கை கொடுத்து இது எப்படிடா முடிக்கிறதுன்னு தெரியாம ஒரே ஒரு டீமை மட்டுமே நீங்க ஆட வச்சு இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 3 டீமை வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சு அது எண்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுக்கணும். ஆனா ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ண வச்சு மட்டும் தான் இவங்கள வந்து இன்னைக்கான எபிசோடே முடிக்க முடிஞ்சிருக்குன்னா அப்ப மிச்சம் 2 டீம் என்ன நாளைக்கு ஒரு டீம் நாளைக்கு ஒரு டீமா இப்படிதான் முடிக்க போறீங்களா? என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைவ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்குன்னு 1 ஹவர் ஷோல பார்க்கும்போது ஏதாவது கொஞ்சம் இருக்குதா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓவராலா என்ன பாட்டுன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, வீட்டுக்குள்ள அவனுக்கு ஒரு பக்கம் பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. என்னடா இது ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 1 ஹவர் ஷோ பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல காலையில இருந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா சாண்ட்ராவோட டிராமா, என்னடா இது டிராமா, எப்பா பார்த்தாலும் ஒரே டிராமாவை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இது பாட்டே பாடிக்கிட்டே இருக்கானுங்க, டே எவ்வளவு நேரம் கேட்கறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த சீசனை பார்க்கும்போது. எனிவேஸ் எபிசோட்ல ஸ்டார்டிங்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட அந்த பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த விஷயத்தை பார்க்கும்போது சாண்ட்ரா பக்கம் சில நியாயங்கள் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் சாண்ட்ரா வந்து டிராமா பண்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க பண்றாங்க தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. இவனுங்களுக்கு என்ன வேலை, நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிச்சு கூத்தரிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த இடத்துல ஒருத்தவங்க தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதை வந்து ஒரு வாரமாக சாண்ட்ரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா போய் படுக்கணும் தானே. இதில் கனி வேற ஜஸ்டிஃபை பண்றாங்க, எங்க பிக் பாஸ் வந்து 24/7 பார்ப்பாங்க, அப்போ நைட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எல்லாருமே படுத்து தூங்கி இருந்தா அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல. ஏமா கனி உனக்குலாம் மூளை வச்சு தான் நீ பேசுறியா? எனக்கு புரியலையே. அப்போ தினமும் என்ன பண்ணுங்க, நைட் 1 மணிக்கு கனியை மட்டும் வேணா அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுங்க. நைட்டில் எதுக்கு தூங்குறீங்க கனி? நைட்டில் தூங்காதீங்க, ஏன்னா ஷோ எல்லாம் எங்கேஜிங்காக பார்க்கணும்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து 1 மணிக்கு பார்ப்போம், 3 மணி வரைக்கும் பார்ப்போம். அதனால் நீங்கள் தூங்காதீங்க, 24/7 முழிச்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா நாங்கள் பார்ப்போம்ல. எப்பேற்பட்ட ஒரு மூளை, எப்பேற்பட்ட அறிவு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இந்த பக்கம் சாண்ட்ரா பண்ணுறது ட்ராமா, ஓவர் ட்ராமா, அதை நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் போட்டு செய்யு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல கனி பேசுகிறாங்களா, இதில் வந்து லாஜிக்கே இல்லை. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கோவப்பட்டது நான் தான். ஆனால் அந்த கோவத்துக்கான ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, வெளியே போய் படுக்கிறது அதெல்லாம் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணி பெருசாக்கி அதுக்கப்புறம் வந்து காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் சாபரி வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எஞ்சிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு பண்ணுறதுலாம் அதுதான் நம்ம டிராமான்னு சொல்கிறோம். ஒரு விஷயம் அவங்க வந்து இப்போ எடுத்து பேசுகிறாங்க இல்லை சண்டை போடுறாங்க அப்படின்னா அது அதோட முடிஞ்சிடும். ஆனால் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இஷ்யூ மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போயிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராமா வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு. எல்லாருமே காண்டா வராங்க, என்னடா அவங்க பாட்டின மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது. நம்ம போய் பேச போனாலும் பேச விட மாட்டாங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் சிம்பத்தியில் வந்து ஓட்டு வாங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட ஒரு எப்படி சொல்ல அக்கறையில் வந்து பேசலை எவனும். எல்லாருக்கும் என்ன பயனா, ஐயோ இப்போ தனியாக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, இவங்க வந்து ஓட்டுக்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறானுங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான் சொல்ல தோணுது, கவலைப்படாதீங்கடா, யாரும் இங்கே ஓட்டு போடுற ஐடியா இல்லை. ஏன்னா சாண்ட்ரா பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எங்களாலே தாங்க முடியலடா. ஏன்னா ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல, எல்லா நாளும் தொடர்ந்து பிரஜன் போனதுலேருந்து தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்கும் கொஞ்சம் இரிட்டேட் தானே ஆகும். கிட்டத்தட்ட இன்னைக்கு வச்சானுங்களே ஒரு டாஸ்க், அந்த மாதிரி தான். ஒரு பாட்டை ஒரு தடவை கேட்கலாம், 100 தடவை கேட்கறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளுக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுச்சு. அதனால தான் சாண்ட்ரா பக்கம் சில நியாயங்கள் இருந்தாலுமே கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தூங்குற பஞ்சாயத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அடுத்த பஞ்சாயத்து வருது. கனிக்கிட்ட முந்தநேத்து வந்து மூஞ்சி கொடுக்காம பேசினாங்களே, அதாவது அவங்க மூஞ்சை பார்த்து பேசாமல் இருந்ததுனால கனி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கானா வினோத் சொல்றாரு, இந்த இடத்துல வந்து கனி ஏன் நீங்க பார்க்காம போனீங்க, அவங்க உங்ககிட்ட தானே பேசினாங்க, அவங்கள பார்த்து கூட நீங்க பேசலையே, அதனால அவங்க ஃபீல் பண்ணி அழுதாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்ககிட்ட பேசினாங்க, அவங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல, இருங்க நான் போய் சாட்சி கூட்டணும். கனி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி ஏதோ டபுள் கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒன்று கானா வினோத்தை பார்த்து பேசணும்னு சொல்லணும், இல்லைன்னா
சாண்ட்ராவை பார்த்து பேசணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு 2 பேரையும் பார்த்து பேசினேன் அப்படின்றது அந்த இடத்துல கனி கிட்ட பாயிண்டே இல்லைன்னு தோணுது. ஏன்னா கனி என்ன சொல்றாங்க, நான் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசினேன், சாண்ட்ரா வந்து என்னை பார்த்து பேசல, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல அப்படின்றதுனால தான் அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நான் வந்து 2 பேர்கிட்டையும் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப வந்து சாண்ட்ரா ரிப்ளை பண்ணா என்ன பண்ணனா என்ன? ஏன்னா நீங்க சாண்ட்ராவை கூப்பிட்டு சாண்ட்ரா கிட்ட மட்டும் பேசி சாண்ட்ரா உங்ககிட்ட மூஞ்சி கொடுக்காம போயிருந்தா அது ஓகே. ஆனா நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்தை பொத்தாம் சொல்லிட்டு சாண்ட்ரா எனக்கு ரிப்ளை கொடுக்கல, என் மூஞ்சை பார்த்து பேசல, என் மூஞ்சை பார்த்து ரியாக்டே பண்ணல, பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதிங்கன்னா அப்ப சனி இதுல சனின்ற பாருங்க, கனி ஏதோ ஒரு டபுள் கேம் ஆடுறாங்க, சனின்னு வந்துருச்சு. எனிவேஸ் அதை ஒரு பக்கம் விட்டு இல்லைங்க. ஆனா சில வேலைகள் அப்படிதான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த இடத்துல கனி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபைட் பண்ற அவங்க அழுததுக்கு வேலிடே இல்லாம இருக்குது. அது எப்படி கரெக்டா இருக்கும்? சாண்ட்ரா கிட்ட அந்த இடத்துல பாயிண்ட் கேட்கும்போது ஒருவேளை கரெக்டா அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா நேத்துல சாண்ட்ரா போட்டு கும்முன்னு கும்மிட்டோம். அதாவது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூஞ்சி கொடுத்து கூட அதாவது மூஞ்சி பார்த்து கூட பேசாம இருக்காங்கன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளவு தெனாவட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த எபிசோட்ல இப்ப கனி வந்து பேசும்போது ஒரு விஷயம் புரியுது, அவங்க 2 பேர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா சாண்ட்ரா அவங்க பார்த்து பேசல அப்படின்னும் போது அது பெருசா தப்பே இல்லையே, அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லையே. எனிவேஸ் இதை பேசும்போது பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் சாண்ட்ராக்கும் திருப்பி சண்டை வந்துருச்சு. அதாவது இப்போ கானா வினோத், சாண்ட்ரா, திவ்யா இவங்களாம் ஒரே டீம்ல இருக்காங்க. இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதுங்க வேற நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ண போது என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து திவ்யாவுக்கும் பெருசாக டான்ஸ் வரல, சாண்ட்ராக்கு வந்து டான்ஸ் வரும், பாட்டு வந்து கண்டுபிடிக்க வராது. ஸோ கானா வினோத்துக்கு பாட்டு கண்டுபிடிக்க வரும், டான்ஸ் வராது. இது அமித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் வராது, பாட்டு கண்டுபிடிக்க வராது. ஸோ அப்படின்னும் போது இங்கே இந்த டீம் என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தெரில. இந்த கரகாட்டு கும்பல் நாளைக்கு ஒரு ஆட்டத்தை போட போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இஷ்யூ இதோட முடிஞ்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இஷ்யூ போவானேன்னு பார்த்தா திருப்பி கானா வினோத் வந்து உள்ளே வந்து பேசுகிறாரு. அந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்கிறான், இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் கொடுக்காதீங்க, எல்லாம் போய் நீங்கள் எதுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். கரெக்டான பாயிண்ட் தான். அந்த அமித்தை தான் ஃபஸ்ட்டு உதைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது என்னமோ உண்மை. இந்த அமித் வந்து என்ன பண்றாரு, ஒருத்தவங்க தனியா இருக்காங்கன்னா விட்டுறலாம், அதாவது அவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு ரெக்கவர் ஆகி வருவாங்க. இவர் என்ன பண்றாரு, போய் கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன மேட்டர்னா இந்த வீட்டுக்குள்ள ஒன்று நடக்குதுங்க. அமித் யாரும் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அமித் எந்த கான்வர்சேஷன் வந்தாலும் அவர் ஒரு பாயிண்ட் வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட் யாரும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவருக்கு வந்து காண்டாகுது. ஸோ அதனால என்ன பண்றாரு, நம்மளை யாரும் பேச விட மாட்டானுங்க, நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டானுங்க. அதனால சாண்ட்ரா தனியா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துடலாம். அதனால தான் பார்வதியன் கேங்ல போய் அவர் சேர்ந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் தான், ஆனா சேர்ந்துருக்க இடம் சரியில்லை, வார்த்தைகள் வேற இப்ப தேவையில்லாம நிறைய விஷயத்துல வந்து உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படின்னும் போது கனினே வருது. எனக்கு தெரிஞ்ச அமித் இந்த வீக்கெண்ட்ல நல்லா ரோஸ்ட் வாங்க வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன ப்ரோ என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவரு ஒன்றும் பண்ணல, பண்றவங்க கூட எல்லாம் நிக்கிறாருல, கண்டிப்பா அவரு ரோஸ்ட் வாங்குவாரு. அவருக்கு எது சரி தப்புனே தெரியாம தான் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஃபுல்லா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேஸ்ல மாற்ற பீஸுங்களாவே இருக்குது. அந்த கேஸ்ல இவரும் வந்து இன்வால்வ் ஆக தான் செய்வாரு. ஏன் அமித் நீங்க உட்கார்ந்து தானே இருந்தீங்க, நீங்க வந்து எடுத்து சொல்லிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி தான் வரும். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதாவது தேவையில்லாம சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. அவர் முழுக்க இப்போ யார் கூட பேசுறாருன்னா பார்வதி, அப்புறம் இவர் கமருதீன், அதுக்கு அடுத்து சாண்ட்ரா, இவங்க கேங்ல மட்டும் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்கிறானுங்க. எப்பா ஒரு வழியா டாஸ்க் ஆரம்பிச்சிங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சா இந்த ஸ்டிக்கி நோட் எடுத்துட்டு போய் ஓட்டுற டாஸ்க் எடுத்துட்டு வந்து கொடுக்குறானுங்க. அதை நீங்க ஒன்னும் சொல்ல பார்த்துருக்க மாட்டீங்க. லைவ்ல வந்து அந்த டாஸ்க் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தானுங்க, 50 ஸ்டிக்கி நோட் வந்து ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டும் போதே எல்லாம் கீழே வந்துருது. கடைசியில் அந்த டாஸ்க் வந்து கேன்சல் பண்ணிட்டார் பிக் பாஸ். இது வந்து சரியில்லை, அதாவது கொஞ்சம் கிரியேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் மொக்கையாக யோசிச்சிட்டாங்க, நாங்கள் வேற யோசிச்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் 500 பேர் கொண்ட குழு இப்படின்ற மாதிரிலாம் உருட்டுவானுங்களே, இதாண்டா உங்க குழு, இதுதான் உங்க குழு வந்து டெஸ்ட் பண்ணதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறானுங்க, ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று யோசிச்சிருப்பானுங்களே, அதுக்கு ஒரு ட்ரையல் ஒன்று பார்த்துருப்பானுங்க, ட்ரெஸ்ஸில் அது ஒட்டுமா ஒட்டாதான்னு. ஸோ அது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் மட்டும்தான் அது ஒட்டும், இந்த இடத்துல துணியில் வந்து அது ஒட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணானுங்களே, மானங்கட்ட ஐடியா, முட்டாள்தனமான ஐடியா. அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேட்டிவான ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் வந்து கொண்டு வந்தானுங்க. நீங்கள் உள்ளே வந்து பாட்டு போடுவோம், டான்ஸ் ஆடுங்க, அதை பார்த்து வந்து இங்கே லிவிங் ஹாலில் உட்காந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க் தான். ஆனால் என்னன்னா அது வந்து வாயும் லிப் மூவ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் டான்ஸும் ஆடிக்கிட்டே பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். அதோட முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் வந்து ரேப்பரு, அவன் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான்னு நம்பி அனுப்பி வச்சானுங்களே, சரியான தண்டமாக இருக்காங்க. இந்த இடத்துல சுபிக்ஷா பொண்ணு கூட 2 பாடம் சுபிக்ஷா பொண்ணு தான் கண்டுபிடிச்சது. அதுக்கடுத்து இந்த சபரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். ஏன்டா
சபரி உனக்கு தான் நல்லா தெரியுது பாட்டுலாம் மூதேவி நீ வந்திருக்க வேண்டியது தானே. எனக்கு அதுதாங்க தோணுது. இந்த சபரிக்கு தெரியுது, ஓகே அப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுதுல்ல, ஏன் கான்ஃபிடென்ட்டே இருக்க மாட்டேது? ஒருத்தவன் போறானா நீ எதுக்கு அமுச்சு விட்ற? அவன் ரேப்பர்னு சொன்னா நம்பி அமுச்சு விட்ருவியா? ஏன் உனக்கு உன் மேலே கான்ஃபிடென்ட் இல்லையா? அவன் போறான்னு சொல்லுவான், நீ போகணும்னு அங்கே நீ தானே இது ஃபைட் பண்ணி நிற்கணும். எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. எனிவேஸ் ஆனால் சபரி வந்து அங்கே உட்காந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல 4 பாட்டை வந்து பண்ணுங்க கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் எடுத்துக்கிறானுங்க. யோசிச்சு பாருங்க லைவ்ல பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு. ஆனால் இங்கே விக்கல்ஸ் அரோரா இவங்க 2 பேரும் பாராட்டி ஆகணும். எவ்வளோ நேரங்க அவங்க அவங்க டீம் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆடினே இருப்போம்னு சொல்லிட்டு ஆடினே இருந்தானுங்க. அரோரா கூட நிறைய இடத்துல டயர்டாக போய் படுத்துருச்சு. ஆனால் விக்கல்ஸ் விடவே இல்லை. நான் உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை. விக்கல்ஸ் அவரோட உடம்புக்குலாம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா டயர்டாகி காலி ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் அப்படி இப்படி உருட்டி பரட்டி ஆடிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால தான் அவங்களால 4 பாட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுது, ஒரு பாட்டு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த இடத்துல அந்த இது சிம்பு பாட்டு சிங்கிச்சான் அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 hour ஃபுல்லாக ஆடிக்கினே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் அந்த 1 hourல கண்டுபிடிக்கல. அந்த பாட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் பாட்டு வந்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி 3வது பாட்டுக்கு போகும்போது அப்போதான் சுபிக்ஷா பொண்ணு கண்டுபிடிக்குது, இது அந்த பாட்டுல இது அப்படின்ற மாதிரி அப்போதான் கண்டுபிடிக்குது. எவ்வளோ நேரம் கழிச்சு வேலை செய்யுதுமா. ஆனால் பரவாயில்லைங்க, சுபிக்ஷாவும் அந்த இடத்துல பாராட்டி ஆகணும். அந்த பொண்ணு தான் கண்டுபிடிக்குது. இந்த எஃப்ஜே பைப்புல இருக்கானே டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னன்னா அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், பாட்டில் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான்ப்பா, விக்கல்ஸ் இருந்தாலும் சைக்கி காமிச்சிருவான், இவன் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு நினைச்சேன். இவ்வளோ தத்தியா இருப்பான் அப்படின்ற மாதிரி சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த டாஸ்க் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் போது இங்கே பார்வதி திவ்யா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருந்தது, அதை நோட் பண்ணிங்களா? ஆக்சுவலாக பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேயாஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கோசம் திவ்யா வந்து நோண்டுறாங்களாம். இது என்ன மாதிரியான ஒரு இது? ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா பார்வதி லிட்டரலாக புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா இது எப்படி பார்வதி இது டாஸ்க்காக மாறும் அப்படின்ற மாதிரி தெரில. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாஸ்கில் இருக்கிறது எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும். நீ நோண்டணுன்னா அவங்கள போய் நோண்டலாம், அதுவே முதல்ல தப்பு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோண்டணுன்ற அவசியமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து இவங்க பார்த்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நாளைக்கு நெக்ஸ்ட் நீ போய் ஆடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் இங்கே உட்காரும். ஸோ அதாவது எல்லாத்துலேயும் இந்த குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணுறது, அவங்களை இது வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே அவசியமே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சா அங்கே வந்து கண்டுபிடிக்க போறானுங்க, இல்லைன்னா அமைதியாக உட்கார போறாங்க. இப்போ இவங்க டிஸ்டர்ப் பண்ணதுனால மட்டும் கண்டுபிடிக்காம இருந்தானுங்க, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் பார்வதி எப்பவுமே குறுக்கு புத்தி யூஸ் ஆகும்ல, அந்த புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஓகே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா போய் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஆட தெரியல பாட தெரியல அப்படின்ற மாதிரி. பார்வதி யாருன்னு தெரியல, பெரிய டான்ஸரு, அதாவது பரதநாட்டியம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆட தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கானவனத்தை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன இது பண்ணுறாங்க, ஸோ அவங்க இந்த வந்து கலாய்க்கிறாங்க, உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு, பார்வதி வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்வதி கிளம்பிட்டாங்க வெளியே. போய் கமருதீன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அதை வந்து 1 hour சொல்ல காமிக்கல, இந்த மாதிரி நான் வந்து திவ்யாவை ட்ரிகர் பண்ண போகிறேன், திவ்யாவை ட்ரிகர் பண்ணால் கனி வரா, ஸோ அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இதுவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்தாங்க. எதுக்கு அது 1 hour சொல்ல கட் பண்ணாங்கன்னு தெரியல. எதுக்கு அதை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக இருந்திருக்கும். ஏன்னா பிளான் பண்ணி பண்ணுறது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இதில் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது லிட்டரலாக வந்து பார்வதி வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா பார்வதிலாம் ஒரு ஆள் புள்ளி பண்ணுறாங்க, அதாவது வீட்டுக்குள்ளே எல்லா அழிச்சாட்டியத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஜி லவ் கண்டென்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு நீலாம் வந்து ஒரு புள்ளி பண்ணிட்டு இருக்க ஒருத்தவங்களை அப்படின்னும் போது இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மொத்த கண்டஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களாம் வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு பொண்ணு பண்ணாத தப்பே கிடையாது, எடுத்து பேசணும்னு நினச்சா நார் அடிச்சிடலாம். அதாவது பார்வதி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேவலத்தையும் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது லவ் கண்டென்ட் கொடுக்கறதுலேருந்து சரி, அதேமாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதுலேருந்து சரி, அவங்க வந்து கேம் ஆடுறதும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டு தி கோர் ஒஸ்ட்னு சொல்லுவாங்களா, அது எல்லாத்தையும் பண்ண ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை புள்ளி பண்ணும்போது அவங்கள அடிக்கிறதுக்கு 1000 பாயிண்ட் இருக்கு. இங்கே எல்லாருமே வேஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக திவ்யா ஆகட்டும் கனியாகட்டும் வேஸ்ட்டு. சீரியஸ்லி 1000 பாயிண்ட் இருக்கு. எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நார் அடிச்சணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு பேசணும். இந்த சீசனில் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான சீசன். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு டஃபான பிளேயர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு குடிச்சாத்த மாதிரி இருந்துக்கிட்டு அந்த ஆட்டம் பார்வதியால் ஆட முடியுதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்போ டம்மி அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஆனால் பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து 4 பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி கமு இவங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு கமு அதாவது நீ வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரையாங்கல் திருப்பி ஆரம்பிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்களே. ஐயோ இது நீங்கள் பண்ணுறதே ஒரு காஜி லவ் கண்டென்ட்டு, இதில் வந்து பொசசிவ்னஸ் வேறு, உனக்கு பொசசிவ்னஸ் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் எப்பயும் முடிச்சிட்டேன், திருப்பி எதுக்கு நீ சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு என்ன இது எதுக்கு 1 hour சொல்ல போடுறீங்க, இந்த கருமத்தை
ஏன்டா போட்டு வரீங்க, எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரொமான்ஸும் சில விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க லைவ்ல நான் பார்த்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுங்க வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலாக இங்கே வந்து நான் இதுங்க அதுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு தான் 2 பேர் செய்கையும் இருக்குது. இது ஒரு ஷோ, இவ்வளோ கேமரா இருக்குது அப்படின்றது தெரியாமல் அவங்களோட அதான் பார்வை சொன்னாங்களே என்னோட ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும், கமருதீனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது நம்பலாம், இங்கே லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைண்ட் செட் லெவலில் அங்கே போயிட்டாங்க. இப்போ பாடி மட்டும் தான் இங்கே இருக்குது, மைண்ட் செட் லெவலில் வேற எங்கேயும் இருக்குது. இதுங்க ரெண்டும் கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு கேஸில் மாட்ட போகுதுங்க இந்த வீட்டுக்குள்ளேயே, வேணா பாருங்களேன். ஏன்னா இதுக்கு ரெண்டும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் நைட்டில் கொடுக்குற கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோடு ஓவராலாக எப்படி இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருந்தது அந்த டாஸ்க்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாண்ட்ரா ட்ராமா எப்படி கடுப்பாச்சோ அதே மாதிரி தான் இந்த டான்ஸ் டாஸ்க்கும் கடுப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.